எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கிற பாட்டம் செட்டிங்ஸை நம்ம இப்படி கொண்டு வர போகிறோம். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இங்கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 3 ஆப்ஷன் காட்டும். இதில் ஃபஸ்ட்டு ஹால்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்கன்னா ஃப்யூச்சரில் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெட்மி மொபைலில் மட்டும்தான் செட் ஆகும். சரி, நம்ம இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும். அப்ளிகேஷன் இது தான். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். லெஃப்ட் சைடில் ஸ்வைப் பண்ணிக்கோங்க. இதில் அசிபிலிட்டி சர்வீஸ்ன்னு இருக்குது பார்த்துங்க, இது எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனபிள் பண்ணிக்கின்னு பேக் வாங்க. அதுக்கு கீழே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதுவும் எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிக்கிட்டு பேக் வாங்க. இங்கே 3ஆவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதுவும் எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் எனபிள் பண்ணிவிட்டு பேக் வாங்க, டிக் கொடுங்க. இப்போ இதனுடைய வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான், ஒன்றுமே இல்லை. இந்த சர்வீஸ் ரன்னிங் இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டா இங்கே வந்துடும். இப்போ பாருங்கள், நான் எனபிள் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியுது. ஸோ இதில் சில ட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எதனா ஒரு ஆப் ஐக்கான் வச்சுக்கலாம். அதாவது நம்ம ஆப் டச் பண்ணால், இப்போ எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் நம்ம டச் பண்ணால் வாட்ஸ்அப் உள்ளே போகும். ஸோ நான் எக்ஸாம்பிள் வைக்க பாருங்க. இங்கே ஃபஸ்ட்டில் ஹில்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், இங்கே ஆப்னு இருக்குது பாருங்கள், கீழே இந்த ஆப் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஆப்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோமோ அதெல்லாம் லோடிங் ஆகுது. அதாவது இங்கே காட்டுது பாருங்கள். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 ஆப் வச்சு காட்டுறேன் பாருங்கள். நான் க்ரோம் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு ஆப் ஏதாவது செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எத்தனை ஆப் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பேக்கை வந்துக்கோங்க. இங்கே பாருங்கள், உங்களுடைய 2 ஆப் காட்டுது. நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, ஃப்ளிப்கார்ட் வந்துடுச்சு, இங்கே க்ரோம் வந்துடுச்சு. இப்போ நான் க்ரோம் டச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரோம் ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி எந்த ஆப் வேணாலும் வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் இல்லாமல் நம்ம கலர்ஸும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இங்கே கலர்ஸ் இருக்குது பாருங்கள் கீழே. ஸோ கலர்ஸு செலக்ட் பண்ணிங்க. இங்கே ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலர்ஸ் நமக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ரெட் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ரெட் கலரில் வந்துடுச்சு. அதே மாதிரி நான் பிளாக் கலர் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள், பிளாக் கலரில் வரும் பாருங்கள். நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேக்ரவுண்டு இருக்கணும். அதாவது நம்ம வால்பேப்பரில் ப்ளர்ராக தெரியணுமா இல்லை பேக்ரவுண்டே ப்ளர்ராக தெரியணுமா அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்போது என்ன கலரில் வரணும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ரெட் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் நிறைய கலர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏற்ற கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்லைடர், இந்த ஸ்லைடர் எதுக்கு பார்த்தீங்கன்னா வால்யூம், அதாவது நமக்கு பிரைட்னஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி வால்யூம் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் செட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மீடியா வால்யூம், அலாரம் வால்யூம், ரிங் வால்யூம், நோட்டிஃபிகேஷன் வால்யூம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் எனபிள் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், எல்லா வால்யூம் வந்துடும். ஸோ நம்ம அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணிக்கலாம். நீங்கள் மொத்தமே எனபிள் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த வால்யூம் தேவையோ அந்த வால்யூம் நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு தெரிவிக்கணுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.